மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். பயந்தவர் வாழ்வில் வெற்றிகள் இல்லை, துணிந்தவர் வாழ்வில் தோல்விகள் இல்லை என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் 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 ஜோஸ். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். சிறப்பு ஃபாதர். மீண்டும் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. வந்தது நிகழ்ச்சி வாயிலாக மே மாத கோடை விடுமுறை அப்படிங்கிறது ஒரு பக்கம் தொடங்கி இருக்குது, இன்னொரு பக்கம் அனல் அடிச்சு வெயில் நவுட்டிட்டு இருக்குது. அன்பர்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் எப்போதும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அது நேரத்தில் அதிகப்படியான தண்ணீர். இன்னொன்று சொல்கிறாங்க ஃபாதர், சமூக வலைதளத்தில் பார்த்தோன்னே நமக்கு எப்படி தண்ணி தாகத்தோ நம்ம வீட்டில் இருந்து குடிச்சுக்கிறோம். இன்றைக்கி பறவைகள் நிறைய விலங்குகள் அப்படிங்கிறப்ப அந்த கால்நடைகளுக்காக கொஞ்சம் வீடுகள் அப்பப்போ சுற்றி வெளியே மொட்டை மாடிலாம் தண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். இது மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்ன எனக்கு தோணுதுன்னா ஃபாதர், மனிதனின்றி இயற்கையால் இருக்க முடியும், ஆனால் இயற்கையின்றி மனிதனால் இருக்க முடியாது அப்படிங்கிறத நினைவு. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான் சால சிறந்தது. இது எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். எல்லா நாடுகளும் அதை பற்றி பேசுகிறாங்க. திருச்சபை ரொம்ப அதிகமாக அதை குறித்து, திருத்தந்தை ரொம்ப அக்கறையோடு நிறைய காரியங்கள் இந்த இயற்கையை பாதுகாப்பது, அதனை பராமரிப்பது குறித்த பல்வேறு காரியங்களை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. குறிப்பாக இப்பொழுது வருகின்ற இந்த இளைய தலைமுறையினர் இதனை குறித்த அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். குறிப்பாக இப்போ நம்ம மாதா தொலைக்காட்சியில் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம இந்த விவசாயம் குறித்த அநேக காரியங்கள் அதை அவர் பகிர்ந்து கொள்கிறார். நிறைய மக்களுக்கு அது ஒரு சரியான நல்ல ஒரு படிப்பினையாக இருக்குது. குறிப்பாக பெரியவர்கள் அதில் வருகின்ற கருத்துக்களை, அது விவசாயம் என்பது அது ஏதோ ஒரு படிக்காதவங்க, வாழ்க்கையில் வகையற்றவர்கள், இந்த ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கிராமங்களில் சொல்லுவாங்க, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்பாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அந்த வேலைக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்து எல்லாம் போய் அந்த வேலை கிடைச்சா போதும், செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு வேலைக்கு மாறிட்டு திருப்பி இப்போ நிறைய இந்த ஐடியில் வேலை பார்க்குற இளைஞர்கள்லாம் இந்த விவசாயத்தில் இருக்கின்ற நன்மை தீமைகளை புரிந்து அதை எவ்வாறு ஒரு விஞ்ஞான அடிப்படையில் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தலாம், இயற்கை விவசாயத்தை நம்ம கையில் எடுத்தால் எவ்வளவு நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது என்பதெல்லாம் நிறைய அது ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு பக்கம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய இளைஞர்கள் இப்போது விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. நம்ம இதை குறித்து நாம் விவிலியத்தை பேசுகிறோம், இறையாட்சியை குறித்து பேசுகிறோம், திருச்சபையின் கருத்துக்களை பேசுகிறோம், சமூக கருத்துக்களை பேசுகிறோம், சமூக அக்கறை பற்றி. இந்த சமூக அக்கறையிலே விவசாயம் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. இந்த விவசாயம் அதிகமாக பெருக பசுமை எங்கும் மேலோங்க இந்த வெட்கை தணிவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பசுமையின் மேல் படுகின்ற எந்த ஒரு வெப்பமும் அதை கொஞ்சம் தாங்கி, அதனால்தான் மரத்தின் நிழலில் நமக்கு எவ்வளோதான் கடுமையான வெயிலாக இருந்தாலும் இந்த ஒரு மரத்தின் நிழல் நமக்கு குளிர்ச்சி எவ்வளோ பெரிய எத்தனை ஏசி போட்டாலும் அதுக்கு ஈடாக எதுவும் கிடையாது. அந்த பசுமை எல்லாவற்றையும் தாங்கி கொள்கிறது. அதனால் இந்த வருகின்ற நாட்களிலே, அடுத்து வருகின்ற மழை காலங்களிலே எங்கெல்லாம் மரங்கள் நட முடியுமோ, எங்கெல்லாம் இந்த மரங்களை பாதுகாத்து வளர்த்தெடுக்க முடியுமோ அங்கெல்லாம் அந்த முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலேயே அடுத்து வருகின்ற கோடை காலத்தில் இந்த வெக்கை தணிவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மரங்கள் நிறையாக உருவாக இந்த காற்று வெளியில் இருக்கின்ற வாயுமண்டலத்தில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு, தேவையற்ற மற்ற வாயுக்கள் எல்லாம் இந்த மரங்கள் உள்வாங்குவதனால் நமக்கு நல்லதொரு சூழல் உருவாகிறது, மழை அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால் இதை நாம் புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை சுகமாக நலமாக வெட்கையிலே வேதனை போடாமல் மகிழ்ச்சியாக நாம் வாழலாம். கண்டிப்பாக இந்த 2024 கோடை காலம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அபாய எச்சரிக்கை மணி அப்படி தான் பார்க்கணும் நம்ம. நிச்சயமாக இனி வரும் காலங்களை இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு நல்ல நிலையில் எடுத்து போகலாம் ஃபாதர். அப்படியே இன்றைக்கி நம்ம கடிதங்களுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான முதல் கடிதம் காளையார் கோவிலிருந்து சபஸ்தி ராஜா
அப்படிங்கிற திரும்பவும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. எழுதியிருக்கிறாங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நாங்கள் தினந்தோறும் நமது மாதா டிவியின் பெரும்பாலான நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்வதுடன் இறையாசிர் பெற்றுக்கொள்வது வழக்கம். தினமும் இரவு 9 முதல் 10 மணிக்குள் வரும் திருப்பாடல்கள், சிமியோன் பாடல், நாளைய வாசகங்கள், நாளைய புனிதர் ஆகியவற்றோடு அருட்தந்தை அவர்களின் இறுதி ஆசீரும் பெற்று அன்றைய நாளில் மகிழ்வோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன வார்த்தைகள், இறை வார்த்தை, அந்த குட் நைட் டாக்ல எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். திருவாளர் செபஸ்தி ராஜா காளையார் கோவில். மிக்க நன்றி திருவாளர் செபஸ்தி ராஜா, காளையார் கோயில். சமீபத்தில் ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் உங்கள் ஊரை கடந்து சூசைபர் பட்டணத்துக்கு ஒரு திருமணத்திற்கு நான் வந்திருந்தேன். பல ஆண்டுகள் கழித்து 1985, 86 போன்ற ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் ஆயருடைய திருநிலைப்பாட்டுக்கு அந்த பகுதியில் பயணம் செய்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு காலத்தில், ஆமாம், தொண்டிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஆண்டு நான் 2 மாதங்கள் நான் என்னுடைய மெய்யியல் சமயத்தில் 86 அங்கே வந்து நான் பணி செஞ்சேன். அந்த ஊர் வந்து நல்ல ஊர், டக்கு பேர் எனக்கு வந்து தொண்டி. அதனால் இது மதுரையிலேருந்து நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்து ஜெயலாஸ்ன்னு ஒரு பஸ் வரும், இல்லாட்டி பிஆர்சி. இந்த 2 பஸ்ஸை தவிர வேறு பஸ் அந்த ஏரியாவுக்கு போகாது. அதெல்லாம் நான் சொல்லுவாங்க ரொம்ப. அதாவது அப்போல்லாம் வந்து ஒரே ஒரு சின்ன ரோடு, 2 பக்கம் புளிய மரம் இருக்கும். அப்போ நாங்கள் ஜெயவிலாஸ் பஸ் வந்து எவ்வளோவுக்கு எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டுவாங்கன்னா, யார் எங்கே கை நீட்டினாலும் நிப்பாட்டி ஏற்றிக்குவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், விளையாட்டாக சொல்லுவோம், ரோட்டோரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இந்த வெயிலுக்கு தூங்கிட்டு இருக்கிறவங்க தெரியாமல் இப்படி கையை தூக்கிட்டாங்கன்னா அந்த பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்கடா. அப்படிப்பட்ட ஒரு காலம். ஸோ அப்போல்லாம் வந்து மதுரையில் ஏறினோம்னா எப்படா தொண்டி வரைக்கும் போகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தான் வந்து போகணும். குருமுலாங்குடி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம், அங்கே தான் பணி செஞ்சேன். அப்போல்லாம் சைக்கிளில் தான் அந்த பக்கம்லாம் போகணும். அது குளத்துக்கரையில் தான் சைக்கிள் ஓட்டணும். திடீர்னு இங்கேருந்து அங்கே போகிறதுல 4-5 பஞ்சர் ஆகி போயிடும். நம்ம தான் பஞ்சர் ஓட்டிக்கணும். அதெல்லாம் வந்து அப்படி ஒரு சைக்கிள் கடையெல்லாம் அந்த ஊரில் கிடையாது. ஒரு அழகான ஒரு அனுபவம் அந்த காலத்தில். 1986 குருமுலாங்குடி, தொண்டி, அரியப்புவயல் போன்ற இடங்களிலே 2 மாதங்களுக்கு மேலாக பணி செய்திருக்கிறேன். ரொம்ப சிறப்பு. அந்த பழைய நினைவுகள் எல்லாம் மீண்டும் காளையார் கோயில் போகும்போது வந்தது. அதனால் உங்களது இந்த அற்புதமான நல்ல அழகான கடிதத்திற்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மன்றாடும். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. ஸோ சிறப்பு ஃபாதர். அப்படி அடுத்த கடிதம் தயாளன் அப்படிங்கிறவர் பாளையங்கோட்டையிலேருந்து எழுதியிருக்கிறார். முதல் முறையாக எழுதியிருக்கிறாரு. அன்புள்ள மாதா டிவிக்கு வணக்கம். பெரிய வியாழக்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு பாடல்களை பாடிய குழுவினருக்கு பாராட்டுக்கள். அதில் கலந்து கொண்ட 6 பேரும் தங்கள் துறைகளில் திறமையானவர்கள், சிறப்பாக பயிற்சியும் எடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அன்று இரவு நேரடியாக ஒளிபரப்பான பிரகாச அன்னை ஆலய நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. கூட்டமாக இருந்தாலும் மக்கள் ஒழுங்குமுறையாகவும் பக்தியுடனும் பங்கெடுத்தார்கள். பார்ப்பதற்கு மன நிறைவாக இருந்தது. பங்குத்தந்தை, அருட்சகோதரர்கள், பாடல் குழுவினர், பீடச்சிறார்கள், பங்கு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நற்கருணை பவனியில் சிறிய பந்தல் பிடித்து சென்றது மிகச்சிறப்பு. பெரிய சனிக்கிழமை மாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அன்று ஒரு சந்தி இருப்பது நல்லது. அன்று இரவு 8 மணிக்கு ஜெபமாலை ஒளிபரப்பாகுமா என்று ஒரு சந்தேகம் இருந்தது. ஜெபமாலை ஒளிபரப்பு செய்தமைக்கு நன்றி. இப்படிக்கு எஸ் தயாளன், பாளையங்கோட்டை. சகோதரர் தயாளன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் பெரிய வியாழக்கிழமை அந்த நிகழ்வை குறித்து, நேரலையை குறித்து நீங்கள் கடிதம் எழுதியிருந்தீங்க. பல ஆண்டுகளாக, ஏறக்குறைய 8-9 ஆண்டுகளாக நமது பிரகாசன்னை உடைய அந்த திருத்தலத்திலிருந்து இந்த புனித வார நிகழ்வுகளை நாம் மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்புகிறோம். இதை முதலாக சாந்தோம் பசிலிக்காவிலிருந்து தான் ஒளிபரப்பு செய்தோம். அந்த முதல் ஆண்டு ஒளிபரப்பு செய்த ஓரிரு வாரங்களிலே எனக்கு இலங்கை மட்டக்களப்பிலிருந்து ஒரு அருட்சகோதரி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏறக்குறைய 15-20 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். சிஸ்டர் லிஸி, அவங்க வந்து அடைபட்ட மடத்தில் கார்மரேட் சகோதரி. 2 வாரங்களுக்கு முன்னாடி கூட அவங்க கடிதம் எழுதியிருந்தாங்க. அப்போ அவங்க கடிதம் தான் அந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். அதாவது ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக நான் படுக்கையில் இருந்தேன், எனக்கு நன்மை தான் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த புனித வார நிகழ்வுகளை நான் நேரடியாக பார்த்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. அப்போ எனக்கு இந்த மாதா தொலைக்காட்சி வந்த பிறகு
இதை நான் 20 ஆண்டுகள் கழித்து நேரடியாக நான் பார்த்து திருப்பலி ஒப்பு கொடுத்து புனித வாரத்தில் ஜெபிக்க எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக மாதா தொலைக்காட்சிக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகள்னு கடிதம் எழுதியிருந்தாங்க. அப்போ முடிவு பண்ணேன். அதாவது இந்த புனித வார கொண்டாட்டம் என்பது எவ்வளவு உன்னதமான ஒரு கொண்டாட்டம், பொருள் நிறைந்தது. நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆணிவேரானது, அடிப்படையானது. அதை நாம் ஆலயங்களிலே சென்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது அதுதான் நியாயமான விஷயம். அப்படி செய்தால்தான் அதன் நிறைவை நாம் பெற முடியும். ஆனால் அப்படி சென்று பெற முடியாத படுக்கையில் இருக்கின்ற வயதானவர்கள், வாய்ப்பு இல்லாதவர்கள், பல்வேறு நாடுகளிலே வாழ்கின்ற நமது தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா? நம்ம ஊர்களில் இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அப்போ அவர்களுக்கு அந்த நாளை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கு ஒரு விதத்தில் இந்த மாதா தொலைக்காட்சி பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை அவர்கள் சான்று பகிர்கின்ற பொழுது இதை நாம் செய்வது மிக மிக அற்புதமான ஒரு காரியம். கண்டிப்பாக நாம் செய்தே ஆக வேண்டும் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு தான் இந்த புனித வார நிகழ்வுகள் நேரலை. அதனால் உங்களது தயாளன் அவருடைய கடிதத்திற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக பணிகளுக்காக மன்றாடுங்க. நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். கடலின் ஆசிரியர் நானும் உங்களோடு. சிறப்பு. தயாளன் சாருடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்த கடிதம் சின்னராணி அப்படிங்கிறவங்க மயிலாடுதுறையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க ஃபாதர். பெரிய கட்டுரை மாதிரி எழுதியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஃபாதர். 3 பக்கங்களுக்கு அழகா நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. மணிமணியாக இருக்குது. கல்லில் பொறித்தார் போல, கல்வெட்டு போன்று. பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாதா டிவி இயக்குனர் அருட்தந்தை அவர்களே, அன்பு வணக்கம். நீங்களும் உங்களுடன் ஊடக பணியாற்றும் அனைவரும் நலமாயிருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். பல வருடங்களாக நான் மாதா டிவியை பார்த்து பயனடைந்து வருகிறேன். இத்தனை ஆண்டுகளாக ஒரு முறை கூட கடிதம் எழுதவில்லையே என்ற குற்ற உணர்வு எனக்கு அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் மாதா டிவிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று எனக்கு மனதில் தோன்றும். மாதா டிவி எனது வாழ்வில் முக்கிய அங்கம் வகிக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். இட் ஹாஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். நமது மாதா டிவியில் திருப்பலி, நற்கருணை ஆராதனை இவற்றில் பங்கெடுக்கும் போது வீட்டுக்குள்ளே கோவில் வந்துவிட்டது போல உணர்வேன். அருட்தந்தையர் இணைந்து இறைப்புகழ் பாடி ஆராதிப்பது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். காலை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு எப்பொழுதும் மனதிற்கு உற்சாகமூட்டுவதாய் இருக்கும். அதிலும் குறிப்பாக மனம் சோர்வான நாட்களில் காலையில் நல்ல செய்திகளை, நற்சிந்தனைகளை உள்வாங்கும் போது சோர்வு மறைந்து புதிய இரத்தம் உடம்பில் பாய்ச்சியது போல உணர்வேன். ஆயரின் அறிவுரை, ஆசீர்வாதம், திரு பிரகாஷ் அவர்களின் சின்ன சின்ன வெளிச்சங்கள், மரியின் மைந்தன் ஜோவின் துருதுருவென பேசும் உற்சாகமூட்டும் வார்த்தைகள், அவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபடும் சகோதரிகளின் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் மற்றும் தற்போது புதிதாக சேர்ந்துள்ள அருட்தந்தை MC ராஜன் அவர்களின் இந்தியராகிய நாம் மற்றும் வேளாண்மை பற்றிய குறிப்புகள், டாக்டர் மதுரம் சேகர் அவர்களின் மருத்துவ குறிப்புகள், தினசரி நற்செய்தி விளக்கம், இவ்வாறாக மாதா டிவியின் ஒவ்வொரு நிகழ்வும் மிகுந்த தயாரிப்புடன் செய்கிறீர்கள். புனித வார பாடல்கள் திரு மார்டின் குழுவின் மூலமாக பாடி வழிகாட்டியது ஆண்டவரின் பாடுகளை தியானிக்க பெரிதும் உதவியாக அமைந்தது. நமது மாதா டிவியின் 10வது பிறந்த நாளுக்கு எனது பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாதா டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பேன். நிகழ்வில் பங்கேற்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், அருட்தந்தையர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், அதிலும் குறிப்பாக இலைமறை காயாக திரைமறைவில் செயல்படும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாதா டிவியை பார்க்காவிட்டால் அன்றைய நாளில் ஏதோ ஒரு பொக்கிஷத்தை இழந்து விட்டதைப் போல உணர்வேன். என்னிடம் படிக்கும் மறைக்கல்வி மாணவிகளுக்கு நமது மாதா டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு உற்சாகப்படுத்துவேன். ஃபாதர், என்னை மிகவும் கவர்ந்த சில நிகழ்ச்சிகளை பற்றி கூற வேண்டும் என விரும்புகிறேன். எழுத்துவாசி நிகழ்ச்சி, ஆயர் பீட்டர் அவர்களின் தொடக்க நூல் விளக்கம், அருட்தந்தை யுபால்ட் அவர்களின் இணைச்சட்ட நூல் விளக்கம், அருட்தந்தை ஸ்டான்லி குமார் அவர்களின் யோசுவா புத்தகம், சாமுவேல் புத்தகம் என்று விவிலிய நூல்களின் புதிய புதிய விளக்கங்கள், நிகழ்வுகளின் வரலாற்று பின்னணி, இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள பொன்னான ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். வியாழன் இரவு 7:30 மணி மற்றும் சனி காலை 8:30 ஆகிய நேரங்களில் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற நிகழ்ச்சியில் அருட்தந்தையர்கள் மிகவும் அருமையாக ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களை விளக்கி தெளிவுபடுத்தி இறைவார்த்தைகளை சிந்திக்கவும் மனதில் இருத்தவும் பெரிதும் உதவியாக உள்ளது. ஃபாதர், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மாதா டிவியை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பெரிய வியாழக்கிழமை அன்று இக்கடிதத்தை எழுதுகிறேன். 2 தினங்களில் ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா வர இருப்பதால் நமது மாதா டிவி குடும்பத்தில் பணிபுரியும் மேதக ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள் மற்றும் சகோதர சகோதரி அனைவருக்கும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர், இத்துடன் கடிதத்தை நிறைவு செய்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எழுதுவேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெபங்களுக்கு நன்றிகள் பல. நன்றி. உங்களின் பாசமுள்ள சகோதரி ஏ. சின்னராணி, ஆசிரியை அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறையில இருந்து ஒரு மயிலாடுதுறை ஏற்கனவே மயிலாடுதுறையில் நம்மளுக்கு கடிதம் வந்திருக்கு. எனக்கு சின்னராணின்ற ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் இவங்க அதே சின்னராணியா இல்லை வேற? இல்லை, ஐ திங்க் செல்வராணின்னு நினைக்கிறேன். செல்வராணி, செல்வமலர் அப்படின்னு சொல்லி ஒரே மயிலாடுதுறையில் வந்திருக்கு. இப்போ சின்னராணி ரொம்ப சந்தோஷமா, ஆசிரியை நீங்கள்
அதனால் அந்த ஆசிரியைக்குரிய அந்த பக்குவம் உங்களுடைய கடிதத்தில் ரொம்ப அழகாக, அதாவது நான் நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பசுமாட்டை குறித்து ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு சொல்லி அதாவது பசுமாட்டோட சிறப்புகள். அதாவது இது வந்து 2வது தாளில் வரும். அதாவது உங்கள் ஊர் திருவிழாவை குறித்து ஏதாவது ஒரு பொதுவான ஒரு தலைப்பு கொடுத்து அதை குறித்து நீங்கள் கட்டுரை 500 200 வார்த்தைகளுக்கு மிகாமல் 2 பக்கங்களுக்கு 1 பக்கம் மிகாமல் எழுத வேண்டும். அதுக்கு வந்து முன்னுரை இருக்கணும், அப்புறம் பொருளுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து பிரித்து ஒரு 2-3 பத்தியாக அதை பிரித்து எழுத வேண்டும். எனக்கு அந்த ஒரு ஞாபகம். அதனால் ரொம்ப ரொம்ப உங்களுடைய நல்ல வார்த்தைகள், அன்பு, உங்களது பாசம், அக்கறை, இந்த மாதா தொலைக்காட்சி நீங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த மதிப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்குது. உங்களை நினைத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறது. நீங்கள் நல்ல சுகத்தோடு நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக மன்றாடும். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. கண்டிப்பாக மகிழ்ச்சி ஃபாதர். நீங்கள் அந்த பசுமாட்டை பற்றி கட்டுரை அப்படின்னு சொன்னோன்னே படித்த ஒரு நகைச்சுவை ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு ஃபாதர். ஒரு வகுப்பில் இதே மாதிரி பசுமாட்டை குறித்து பசுமாட்டின் சிறப்புகள்னு கட்டுரை எழுதி போட்டு அந்த ஆசிரியர் சொல்லிட்டாராம், இது கண்டிப்பாக எக்ஸாமில் வரும், நல்லா படிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த பசங்க எல்லாம் அது இந்த ஃபுல் ஸ்டாப் முதற்கொண்டு மனப்பாடம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்தாங்களாம். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா தென்னை மரம் கட்டுரை வரைகள்னு கேட்டுட்டாங்களாம். இந்த பசங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அதில் ஒரு பையன் எழுதினாலும் பசுமாட்டை பற்றி அத்தனை எழுதிட்டு முடிவுரையில் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதினாலும், இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த பசுமாட்டை தென்னை மரத்தில் கட்டி வைத்து விட்டோம். அந்த கதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ அடுத்ததா கடிதம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்முடைய மதுரை ஜோ அவருக்கு வந்த மெசேஜ் அவருக்கு ஒருத்தவங்க அனுப்புனதா அவர் நமக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கொக்கூரணி பாஸ்கா மேடை நிகழ்ச்சியை மிக மிக அருமையான முறையில் தயாரித்து வழங்கிய தங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி இயக்குனர் உட்பட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்கள் பங்கு தந்தை பாஸ்கா குழு மற்றும் பங்கு மக்கள் சார்பாக வாழ்த்துகளும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லி, இது கொக்கூரணி அந்த பாஸ்கா டீம். தொடர்ந்து அப்படியே ராயப்பன்பட்டி அந்த பாஸ்கா கலைக்குழு அவங்களும் அனுப்பியிருந்தாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ராயப்பன்பட்டி பனிமை மாதா பாஸ்கா கலைக்குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் வணக்கங்களும். மாதா தொலைக்காட்சியில் பாஸ்கா மேடை என்ற நிகழ்வில் எங்களது பாஸ்கா பயிற்சி மற்றும் நேர்காணல்களையும் மிக அருமையாக ஒளிப்பதிவு செய்து சென்றாண்டு எடுக்கப்பட்ட பாஸ்கா வீடியோவையும் மிகச் சிறப்பாக எடிட்டிங் செய்து ஒளிபரப்பு செய்தமைக்கு பாஸ்கா கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி அந்த 2 டீம் நன்றி சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டு இந்த பாஸ்கா நிகழ்ச்சிகளை குறித்து நம்ம செய்த அந்த ஒரு சின்ன ஒரு பதிவு எல்லாருமே பாராட்டினாங்க. நிறைய இடங்கள் அதை குறித்து, ஏன்னா அது வந்து நிறைய இடங்கள் அப்படி ஒரு நிகழ்ச்சிகளை இல்லை. இது ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக பல 100 ஆண்டுகளாக அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இது ஒரு வரலாற்று பதிவு. இது நான் அதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கடந்த முறை நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் இது எல்லாருமே நல்லா இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த இடங்களில் போய் முதல்ல அந்த இடத்த ஸ்டடி பண்ணி அவங்கள பற்றி எல்லாம் குறிப்புகள்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உண்மையிலே அருமையாக செஞ்சார். ஜோவுக்கும் அந்த குழுவினருக்கும் நமது பாராட்டுக்கள். இங்கே இருந்து அதை எல்லாமே வந்து அழகாக எடிட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருடைய பெரிய முயற்சிக்கு பாராட்டுக்கள், நன்றி. அதனால் உங்கள் நல்ல வார்த்தைகளை அனுப்பிய அந்தந்த ஊரை சார்ந்த பாஸ்கா குழுவினருக்கும் அங்கிருந்த பங்கு தந்தையர்களுக்கும் மற்றும் நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் நன்றிகளும் பாராட்டுகளும், கடவுளின் ஆசீர்வாதம். கண்டிப்பாக. ஸோ மதுரை ஜோவுடைய அந்த பணி கண்டிப்பாக இந்த பாஸ்கா மேடை நிகழ்ச்சி கொடுத்து பலருக்கு நல்ல ஒரு புரிதலை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருந்தாலும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை, அவர்களுடைய உழைப்பு என்ன, எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரொம்ப துல்லியமாக எடுத்து சொல்லியிருந்தது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம ஜோவுக்கு நன்றி சொல்லிக்கலாம் நம்முடைய அன்பர்கள் சார்பாக. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் நம்ம வந்தாச்சு ஃபாதர். ஸோ மகிழ்ச்சியோட ஒரு சின்ன ஜபத்தோடு எனக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு சொல்லலாம். இனி இதைங்களே நான் எடுத்தோடனே நம்ம தம்பி தமிழ் ஜோஸ் சொன்ன மாதிரி ரொம்ப கொடுமையான கோடை காலமாக இருக்கிறது. பாதுகாப்பாக இருங்க. குழந்தைகள், வயதானவர்கள் அதிகமாக வெளியில் பகல் நேரத்தில் வெளியில் செல்லாமல் இருப்பது உங்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு. நிறைய தண்ணி குடிங்க. நிறைய அந்த நாட்களில் நீர் சார்ந்த காய்கறிகள் இல்லாட்டி வந்து பழங்கள் சாப்பிடுவது மிக அருமை. அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்கு வெளியில் அங்கங்கே சின்ன சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சிங்கன்னா இந்த பறவைகள் விலங்குகள்லாம் வந்து அதுகளுக்கு எங்கே போகும் தண்ணிக்கு இல்லையா? அப்போது ஒரு சின்ன அது ஒரு நல்ல ஒரு காரியமாகவும் இருக்கும்.
அதையும் செய்யுங்க. அடுத்து வருகின்ற மழை காலத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு 2-3-4 மரங்களாவது நடுங்க. அது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து உங்கள் பகுதியில் வந்து அது கோடையினுடைய கொடுமையை குறைப்பதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுதலாக வைக்க நான் விரும்புகிறேன். எங்களுக்காக, எங்கள் பணிகளுக்காக ஜெபியுங்கள். உங்களது கரங்களை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவர், இந்த நாட்களிலே 10வது 12வது வகுப்பு மாணவிகளுக்கான தேர்வு முடிவுகள் வந்திருக்கிற நேரத்தில் இவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீர் வழித்துணையாக வந்தவர்களும், குறிப்பாக இந்த தேர்வுகளிலே நல்லதொரு மதிப்பெண்கள் பெற இயலாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல மன உறுதியை கொடுத்து அவர்கள் வருகின்ற நாட்களில் மீண்டும் தயார் செய்து அடுத்த தேர்வினை எதிர்கொண்டு நல்லதொரு மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில் முன்னேற நீர்தாமே அவர்களுக்கு பக்கத்துணையாக, வழிகாட்டியாக நீர் இருக்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, இந்த பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஒவ்வொரு வாரமும் கடிதங்கள் வந்து ஒவ்வொரு விதமான உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்துது. அந்த வகையில் இந்த வாரம் கடிதங்கள் நம்முடைய மலரும் நினைவுகள் நிறையா அப்படி ரிவெண்ட்லாம் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இனியதைகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். இனியதைகளின் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஜோஸ். நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஒவ்வொரு நாளும் அளித்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.